ஆப்டிமைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படின்னா, இப்போ நான் தான் 2னா எனக்கு டார்கெட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 7 கிடைக்கணும். இப்போ நான் போயிட்டு நான் 2 எனக்கு இப்போ 7 வேணும் அப்படின்னு சொல்லிட்டா மெமரி போயிட்டு 7 ஃபெச் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம நேம் 2sumனு வச்சுக்கிறோம். அதுக்குள்ள நம்ஸ் டார்கெட்ஸ்னு இன்புட்ஸ் வாங்குறோம். நம்ஸ்ன்றது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், டார்கெட்டுன்றது நம்ம ரீச் ஆகணும் ஒரு சம்மு. அதுக்கு சீனுன்னு ஒரு எம்டி மெமரி வாங்கிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த நம்பர்ஸை எங்கே இருக்குன்னு நினைவில் வச்சுக்கணும்ல. லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கலாம். இந்த பார்ட்டியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கலாம். அப்படின்னு வேல்யூ கூட ஒரு பொசிஷனையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு தான் எனுமரேட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஒவ்வொரு நம்பரையும் எடுத்துக்கிட்டு நம்ம டார்கெட் ஆகணும்னா இன்னும் எனக்கு நம்பர் வேணும்னு கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் நீடட் வேல்யூ. நீடட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம்? டார்கெட் மைனஸ் நம்மளோட வேல்யூ. இப்போது அந்த நீடட் வேல்யூ ஆல்ரெடி சீனுன்ற அந்த மெமரியில் இருந்தால் அதான் மேட்ச். அதாவது நான் 2னா 7 ஆல்ரெடி வந்துடுச்சுன்னா கேம் ஓவர். அந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண நம்பரோட பொசிஷனும் ப்ளஸ் இப்போ Ever இருக்கிற felt like நம்பரோட coding was பொசிஷனும் too ஃபைனலாக complicated? நமக்கு Like கிடைச்சிருச்சு. everyone else டார்கெட்டுக்கு gets it, மேட்ச் ஆகிற but அந்த you're 2 just நம்பர் stuck எங்கே இருக்கு? staring at the screen. Yeah, அதுதான் I've been that இன்டெக்ஸ் too. நம்பர். What if I